ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக செஞ்ச ரெசிபி தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராகி இட்லி, புதினா சட்னி வீட்டில் இருந்துச்சு. அடுத்து இட்லி பொடியோட இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிடுச்சிங்க. மதியம் லஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கருவாடு தாங்க எடுத்திருந்தேன். கருவாடு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வீட்டில் இருந்தது. புரட்டாசி மாதமும் வருது, அதுக்குள்ளே இதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இந்த கருவாடு பார்த்திங்கன்னா நல்ல சதையாக இருக்கும். ஸோ இதை வறுக்க முடியாது, நல்ல தொக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நம்ம எறா தொக்கு செய்கிற மாதிரியே இதை நல்லா தொக்கா செஞ்சோம்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இது என்ன தான் டேஸ்டியாக இருந்தாலும் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அன்ஹெல்த்தி தாங்க. ஏன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா டெட் அகைன்ஸ்ட்னு சொல்லுவாங்க. கருவாடு எடுத்துக்கக்கூடாது. ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் சொன்ன மாதிரி தாங்க, ஹெல்த் கண்ட்ரோலாக இருக்கிறத விட ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை பற்றின அவேர்னஸும் கான்ஷியஸ்னஸும் இருந்தாலுமே நம்ம அந்த ஃபுட்டை கரெக்டாக எடுத்துப்போம். ஸோ என்னைக்காச்சும் ரேராக இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்காக செய்யறதுண்டு. அடுத்து இந்த கருவாடு தொக்குக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எலுமிச்சம்பழ சாதம் காம்பினேஷன் ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாதமும் செஞ்சுட்டு அடுத்து இன்றைக்கி ரசம் மட்டும்தாங்க வச்சேன். அதனால் தேங்காய் பால் ரசமாக நான் இன்றைக்கி செஞ்சிட்டேன். இப்போ நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல லெமன் ரைஸ், அது கூட பார்த்திங்கன்னா கருவாடு தொக்கு, ஆனியன் முட்டை ஆம்லேட், நல்ல தேங்காய் பால் ரசம், சூடான சாதம். இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. இந்த டேஸ்டியான லஞ்ச் காம்போ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.